ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலாஸ்திரி மினி விலாக் பார்க்கலாமா? ஆக்சுவலாக இந்த வீக்கெண்ட் நாங்கள் திருப்பதி போயிருந்தோம். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே காலாஸ்திரி போயிட்டோம். ராகுகேது பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணியிருந்தோம். அங்கே ஒரு 5 ரேட்ஸில் ராகுகேது பூஜை பண்ணுறாங்க. 500, 700, 1500, 2500, 5000. நாங்கள் வந்து 1500 டிக்கெட் எடுத்திருந்தோம். அது கூடயே சேர்த்து ருத்ராபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி எடுத்திருந்தோம். ருத்ராபிஷேகம் வந்து கப்புள்ஸ்க்கே 1000 ருபீஸ் தான். அப்படின்னா என்னென்னா, பார்வதியும் சிவனுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம நேரில் நின்று பக்கத்துலேயே நின்று பண்ணலாம். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மேலே மலை ஏறி பார்ப்போம்னு சொல்லிட்டு மலை ஏறினோம். மலை மேலே கண்ணப்ப நாராயண சிலை இருக்கும். இதான் டாப் வியூ. காலாஸ்திரியோட டாப் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கோவில் இப்படி தான் இருக்கும். மேலே மலை ஏறி பார்க்குறப்ப ஆக்சுவலாக எப்போவுமே அந்த மேலே கண்ணப்ப நாராயணர் சிலை இருக்கும், சாமி இருக்கும் மலை மேலே. அது கூடயே சேர்ந்து சிவன் பார்வதியெல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க. அந்த சிலை புதுசாக வச்சுருக்காங்க. ஒரு ஏரி பக்கத்தில் அந்த கோவில் வந்து அப்படியே இருக்கும். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். காலாஸ்திரி போனால் கண்டிப்பாக எல்லோரும் மலை ஏறி கண்ணப்ப நாராயணர் டெம்பிளையும் பார்த்துட்டு இந்த சிவன் பார்வதி சிலையும் பார்த்துட்டு வாங்க. ருத்ராபிஷேகமும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.